Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person, send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Okay, next similar triangle exercise வந்து 4.1 பார்க்க போகிறோம். Check whether which triangles are similar and find the value of x. எந்த ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குது அதோட வேல்யூ எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஏபிசி ஒரு ட்ரையாங்கிளாகவும் ட்ரையாங்கிள் ஏடிஇ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டும் சிமிலர் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்காக ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிறோம். ஏபி டிவைடட் பை ஏடினும் ஏசி டிவைடட் ஏஇ எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கி. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் என்னவா இருக்காது, சிமிலராக இருக்காது. சிமிலராக இருக்கணும்னா ப்ரொபோர்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். இதில் ஈக்குவலாக இல்லை. நெக்ஸ்ட் அனதர் ட்ரையாங்கிள். இதுலேயும் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிளும் பிக்யூசி இன்னொரு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறோம். இது அட்ஜசன் ஆங்கிள்லேருந்து இதுவும் ஈக்குவல். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும். ஸோ அதை தான் பிக்யூசி வந்து 70 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டும் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஏசிபிசிங்கிறது ரெண்டுக்குமே காமன் ஆங்கிள். ஸோ அதனால் இதுவும் காமனாக இந்த 2 இதுபடி பை ஏஏ சிமிலாரிட்டி கண்டிஷனில் இருந்து இது வந்து சிமிலராக இருக்கிறதுனால ப்ரொஃபஷன் எழுதலாமா? ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூசி. அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாச்சு. அதாவது வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 2.5. இது சிமிலராகவும் இருக்குது. இதோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. Next, the girls looks the reflection of the top of the lamppost on the mirror is 6.6 meter away from the foot of the lamppost. The girl whose height is 1.25 is standing 2.5 meter away from the mirror. Assuming the mirror is placed on the ground facing the sky and the girl, mirror and lamppost are in the same line, find the height of the lamppost. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கேர்ள் இருக்கா, அவளோட ஹைட்டு. நெக்ஸ்ட்டு அந்த கேர்ளு மிரரோட பொசிஷன், அதுக்கு பக்கத்தில் அந்த லேம்ப் போஸ்ட்டோட ஷேடோ வந்து இதில் மிரரில் பட்டு அது அந்த பொண்ணு பார்க்குறது தான் இந்த இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். இது வந்து அந்த பொண்ணோட ஹைட்டு. அதிலேருந்து 2.5 மீட்டர் இருக்கிறதுல வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் இருக்குது. இது இங்கே போகுது. இதுதான் அந்த லேம்ப் போஸ்ட்டு. அதாவது இங்கேருந்து இந்த மிரரில் படக்கூடியது, இங்கேருந்து இந்த பொண்ணு பார்க்கக்கூடியது. இந்த 2 தான் போட்டிருக்காங்க இது மாதிரி. இப்போ இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் இடின்னு எடுத்துக்கிறாங்க. அது எக்ஸ் மீட்டராக இருக்குது. 2 ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறாங்க. ஏபிசி ஏஇடிசி 2 ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளோட ஆங்கிள், அதாவது இங்கே பி ஆங்கிளும் இங்கே இ ஆங்கிளும் என்னவாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். வெர்டிக்கலாக போல் இருக்கிறதுனால. அடுத்து ஏசிபி இந்த ஆங்கிள் வந்து காமன் ஆங்கிள். இது ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆங்கிளாக இருக்குது. லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ரூல்லேருந்து இது வந்து இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஏஏ சிமிலாரிட்டி கண்டிஷன்லேருந்து இது ரெண்டும் சிமிலராக இருந்தால் ப்ரொஃபஷன் எழுதலாம். ஸோ அப்போ ஏபி டிவைடட் பை டிஇ பிசி டிவைடட் பை சிஇன்னு எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணுன்னா நமக்கு தேவையான ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, a vertical stick of length 6 meter cast a shadow
400 centimeter long on the ground, and the same time a tower casts a shadow 28 meter long. Using the similarity, find the height of the tower. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் ஸ்டிக் லென்த் வந்து 6 மீட்டராக இருக்குது, அதோட ஷேடோ வந்து 400 சென்டிமீட்டர் லாங்கில் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேமாக ஒரு டவர் இருக்குது, அந்த டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்கில் இருக்குது. இப்போ இது யூஸிங் சிமிலாரிட்டி கண்டிஷன்லேருந்து இந்த டவரோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கோட லென்த் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, ஷேடோ 400 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இதை 4 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் அதை ஷேடோ லாங் கிரவுண்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதிட்டோம். அட் த சேம் இன்னொன்று டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதோட டவரோட ஹைட் சொல்லலை, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது சிமிலாரிட்டி கண்டிஷன் சொல்லணும். ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம், ஏபிசி பிக்யூஆர்னு. இது ரெண்டுமே இந்த இடத்துல ரெண்டுமே வந்து 90 டிகிரியில் இருக்குது. இந்த ஏசிபியும் பிஆர்கியூவும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள், ஸோ அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. சேம் டைம் கேஸ்டாக இருக்கிறதுனால இப்போ இதுலேருந்து இந்த சிமிலாரிட்டி கண்டிஷன்லேருந்து இது ஏஏ சிமிலாரிட்டி கண்டிஷன்லேருந்து இது சிமிலாரிட்டின்னு சொல்லிட்டோம். சிமிலாரிட்டியாக இருக்கிறதுனால ப்ரொஃபஷன் எழுதுகிறோம். ரெண்டுமே ப்ரொஃபஷன் 2 ஈக்குவல்னு போடுறோம். அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ அதுதான் லென்த் ஆஃப் த லேம்ப் போஸ்டோட ஹைட், லேம்ப் போஸ்டோட லென்த்து, அதாவது 42 மீட்டர். நெக்ஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள்ஸ் QPR QRS, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஎஸ்ஸில் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குது, 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரான் அந்த சேம் பேஸ், ஒரே பேஸ் வந்து QRங்கிற பேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆன் த சேம் சைட் ஆஃப் QR, இஃப் PR அண்ட் SQ intersect at T, பிஆரும் எஸ்டியும் இன்டர்செக்ட் பண்ணுறது டீங்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் டி நான் போட மறந்துட்டேன். ப்ரூவ் தட் பிடி இன்ட்டு டிஆர் ஈக்குவல் டு எஸ்டி இன்ட்டு டிக்யூன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பிக்யூடின்னு ஒரு ட்ரையாங்கிள், பிக்யூடின்னு இந்த ட்ரையாங்கிளும் எஸ்டிஆர் இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறோம். இது பியும் எஸ்ஸும் 90 டிகிரின்னு கொஷின்லேயே கிவனில் கொடுத்துட்டாங்க. பிடிஆரும் எஸ்டிஆரும் ஈக்குவல், ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது இந்த 2 கண்டிஷன்லேருந்து ஏஏ சிமிலாரிட்டி கண்டிஷன்லேருந்து இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டோம். சிமிலராக இருந்தால் இது ப்ரொஃபஷனாக இருக்கும். ப்ரொஃபஷனாக இருக்கிறதுனால பிடி டிவைடட் பை எஸ்டி ஈக்குவல் டு டிக்யூ டிவைடட் பை டிஆர்னு எழுதுகிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதணும்னா நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆன்சர் கிடச்சிருச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ். தென் in the adjacent figure ABC is a right angle at C. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது, அது ரைட் ஆங்கிளாக இருக்குது, சிங்கிற இடத்துல வந்து 90 டிகிரியாக இருக்குது இதில். அண்டு டிஇ வந்து பர்பண்டிகுலர் டு ஏபியாக இருக்குது. ஏபிக்கு டிஇ வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஏஇ அண்ட் டிஇ. ஏஇயோட வேல்யூ டிஇயோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏடி, ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிறோம். இதில் இது ரெண்டும் 90 டிகிரி. ஓகேவா? ரைட் ஆங்கிள் அட் சிங்கிறதுனால 90 டிகிரி. இது வந்து டைரெக்டாக பர்பண்டிகுலர்னு கொடுத்துருக்கிறதுனால அது 90 டிகிரி. ஏங்கிறது 2 ட்ரையாங்கிளுக்கும் காமன். ஸோ இதிலேருந்து ஏஏ சிமிலாரிட்டியிலேருந்து சிமிலர்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன் எழுதுகிறோம். ப்ரொஃபஷனோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது ஏபிசி ட்ரையாங்கிள்ங்கிறது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால பித்தாகரஸ் தியரத்துலேருந்து ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு வரும். இப்போ இது ரெண்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணோன்னா 169. இதுலேருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ஏபிங்கிறது 13. இந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை ஈக்குவேட்டிங் பண்ணுறோம். பண்ணும்போது இது 3 வந்து இங்கே வரும், டிஇ வந்து இந்த பக்கம் போகும், 13 டிவைடட் பையில் கீழே வரும். அப்போது இதோட டிஇயோட வேல்யூ 36 டிவைடட் பை 13. இதே மாதிரி லாஸ்ட் 2வை ஈக்குவேட் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 13 கீழே வரும், ஏஇ மேலே வந்துடும். இங்கே இருக்க 3 இங்கே போகும்போது 5 × 3, அப்போ 15 டிவைடட் பை 13. இந்த ஏஇ அண்ட் டிஇ தானே வேல்யூ கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.